தமிழ் கிரேக். இப்போ நம்ம செய்ய போகிறது பொன்னாங்கண்ணி கீரை முட்டை பொரியல். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பாருங்க, இங்கே இருக்குது பாருங்க. சிம்பிள் தாங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுந்தும் கடுகு போட்டாச்சு. வெடிச்சிருச்சுங்க. இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். கூடையே போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 5-6 பல்ல எடுத்து நல்லா பொடிசாக வெட்டிக்கோங்க. கூடையே போட்டுருங்க. நல்லா ரெடி ஆகிடும். வணங்கிருச்சுங்க. மிளகா போட்டுக்கலாம். ஒரு 3 மிளகா போட்டுக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்புங்க. அப்போ தான் வெங்காயத்துக்கு மிளகாவுக்கும் நல்லா உப்பு சேரும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சீக்கிரம் ரெடி ஆகிடும். கீரைக்கு சேர்த்து போட்டேன். இப்போ அரைவாசி வெந்தாச்சுங்க. இப்போ வந்து கீரையை போட்டுக்கலாம். கீரை நல்லா பெருசாக இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா கட் பண்ணிக்கோங்க. அப்போ முட்டையோடு சேர்த்து வணக்கும் போது நல்லா இருக்கும். ரொம்ப நல்லது. இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி நிறைய நன்மைன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப மக்களே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்துருச்சு. இப்போ பாருங்க, 2 முட்டை. இந்த அளவு கீரைக்கு 2 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையை போட்டு ரொம்ப கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கம்மி பண்ணி வச்சிட்டிங்கன்னா முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு வணக்கிக்கோங்க மக்களே. இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. ரெடியாகி இறக்க போகிற டயத்தில் 1 செகண்டுக்கு முன்னாடி மிளகு போட்டுக்கோங்க. இந்த மிளகு தான் இந்த பாருங்க, இந்த அளவு தான். இந்த மிளகு பொடி தான் சூப்பராக நல்லா இருக்கும். ஒரு 4 கலர். சூப்பராக இருக்குது. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இவ்வளோ பாருங்கள். முட்டை பொன்னாங்கண்ணி கீரை போட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாங்க அந்த ரெசிபி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் மக்களே. கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை அவ்வளோ நல்லது. முட்டையை ஆட் பண்ணிட்டீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலை மறக்காதீங்க. தமிழ் கிரேக். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. பாய்.